உங்கள் அனைவருக்கும் அன்புடன் சகோதரியின் அன்பான வணக்கங்கள். இன்னைக்கு நாம பார்க்க போறது காதலுக்கு கண்ணில்லை. திருமணமான ஒரு தம்பதியருக்கு 2-3 வருஷமா குழந்தையே இல்லை. குழந்தை வேணும்னு சொல்லி கடவுள்கிட்ட தொடர்ந்து பிரார்த்தனை பண்ணிட்டே இருக்காங்க. அதோட பலனா ஒரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறக்குது. ரொம்பவும் எதிர்பார்ப்போட பிறந்த குழந்தைங்கிறதுனால அந்த குழந்தைக்கு கண் தெரியாதுங்கிறது அவங்களுக்கு ரொம்பவே கவலையா இருந்தது. ஆனாலும் அந்த குழந்தை பிறந்த மறாவது வருஷமே இன்னொரு பெண் குழந்தையும் அவங்களுக்கு பிறந்துச்சு. அதனால அவங்களோட முழுமையான பாசத்தையும் அக்கறையும் அந்த 2வது பெண் குழந்தை மேலே செலுத்த ஆரம்பிச்சாங்க. அதுக்கு அடுத்த வருஷம் இன்னொரு பெண் குழந்தைன்னு 3 பெண் குழந்தைகள் அவங்களுக்கு இருந்துச்சு. அவங்களோட அம்மா அப்பா ஊர் திருவிழா, பண்டிகை இல்லை சொந்த ஊருக்கு போகிறது இப்படி எங்கேயாவது போகணும்னு நினச்சா அடுத்து பிறந்த 2 குழந்தைங்களையும் கூட்டிக்கிட்டு முதலாவதா பிறந்த இந்த குழந்தைய வீட்டில் விட்டுட்டு அவளுக்கு பாதுகாப்பா துணைக்கு ஒரு ஆளையும் வச்சுட்டு போயிடுவாங்க. மங்கை இதை சின்ன வயசுலேருந்தே அனுபவிச்சதுனால இப்போலாம் அவளுக்கு இது பெரிய விஷயமா தெரியறதில்ல, ரொம்ப பழகி போயிடுச்சு. அது மட்டும் இல்லாம மங்கையோட பாதுகாப்புக்காக வீட்டில் வந்து தங்கக்கூடிய அந்த பெண்ணே மங்கைக்கு நல்ல தோழியாகவும் மாறிட்டா. மங்கையோட இந்த நிலைமையை நினச்சி அவங்க அம்மா அப்பாவுக்கும் ரொம்பவே கஷ்டமாக இருந்துச்சு. இருந்தாலும் என்ன பண்ணுறது, ஏதாவது ஒரு கல்யாணம் விசேஷம்னு மங்கையை கூட்டிகிட்டு போனால் அங்கே வந்திருக்கிறவங்கள பல பேர் ஐயோ பாவோன்னு மங்கையை பார்த்து பேசுகிறத மங்கையும் விரும்புறது கிடையாது, அவங்க அம்மா அப்பாவும் விரும்புறது கிடையாது. அதனால தான் எதுக்கு தேவையில்லாத மன வருத்தம்னு மங்கையை பெரும்பாலும் வீட்டிலேயே விட்டுட்டு போயிடுறாங்க. பின்னாடி இருக்கிற 2 பேருமே கிட்டத்தட்ட தன்னோட வயசொத்த பசங்க, 1 வயசு 2 வயசு வித்தியாசம் அப்படிங்கிறதுனால மங்கைக்கு எப்பயுமே அவங்களோட தன்னை ஒப்பிட்டு பார்த்துக்கிற குணம் உண்டு. அதுக்கு தகுந்த மாதிரி அவளுடைய பாதுகாப்பு தோழியான கங்காவுடைய அண்ணன் ஆதி வரும்போதெல்லாம் அழகுலியா இருக்கட்டும் அறிவுலியா இருக்கட்டும் உங்களை தட்டிக்கிறதுக்கு உங்கள் 2 தங்கச்சிங்களாலேயும் முடியாதுங்க அப்படின்னு சொல்லிக்கிட்டே இருப்பான். அவனுக்கு மங்கைய ரொம்பவே பிடிக்கும். அவனோட தங்கச்சி கங்கா கிட்ட கூட கட்டுனா மங்கை மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு சொல்றது உண்டு. சின்ன வயசுலேருந்தே ஆதி பார்த்து வளர்ந்த பொண்ணு தான் மங்கை. முதல்ல அனுதாபம் இருந்துச்சு, அப்புறம் அது அன்பா மாறுனுச்சு, இப்போ காதலா மாற தொடங்கிட்டு இருக்கு. மங்கைக்கு தேவையான ஒவ்வொரு விஷயங்களையும் பண்ணி கொடுக்கறதா இருக்கட்டும், மங்கைக்கு படிப்பில் ஏற்படுற சந்தேகங்களை தீர்க்கிறதா இருக்கட்டும், இது எல்லாத்துக்குமே ஆதி முழுமையாக உதவி செய்வான். மங்கை கொஞ்சம் புத்திசாலியான பொண்ணுங்கிறதுனால ஆதியை பார்க்கும் போதெல்லாம் படிப்பில் ஏற்படுற சந்தேகங்கள் எல்லாத்தையும் குறித்து வச்சிருந்து அவன்கிட்ட கேட்கறது உண்டு. அது மட்டும் இல்லாமல் உலக நடப்புகள், நாட்டு நடப்புகள் இது எல்லாத்தையுமே ஆதி மூலமாக தான் மங்கைக்கு தெரிய வரும். சில நேரங்களில் வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கிற மங்கையை அழைச்சிட்டு போய் ஊர் சுற்றிட்டு வரதும் உண்டு. ஒரு நாள் ஆதி மங்கையை வெளியில் கூட்டிகிட்டு போகிறான். அங்கே மங்கையும் ஆதியும் ஏதோ பேசிகிட்டு இருக்காங்க. அந்த பேச்சுக்களுக்கு நடுவில் ஆதி மங்கை கிட்ட சொல்கிறான், கட்டினா உன்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டணும்னு. மங்கையும் என்ன மாதிரி ஒரு பொண்ணை தான் கட்டுவேல்ல அப்படின்னு ஆதி கிட்ட கேட்க, ஆதி எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, உன்ன மாதிரி ஒரு பொண்ணாக இருந்தாலும் பரவாயில்ல, நீயா இருந்தாலும் பரவாயில்லன்னு தன்னோட காதலை வெளிப்படுத்துகிறான். பொதுவாகவே மங்கை கூட பேசணும்னோ மங்கை கூட நேரம் செலவிடணும்னோ வரவங்க போகிறவங்கன்னு யாரும் கிடையாது. அவங்க அக்கா கங்கா கூட தான் மங்கைக்கு துணையாக இருக்கணுமேன்ற ஒரே காரணத்துக்காக தான் மங்கையோட வீட்டுக்கு வந்து மங்கை கிட்ட பேசிட்டு இருப்பா. மங்கையை விரும்பி பார்க்க வரதோ மங்கை கூட நேரம் செலவிடணும்னு நினைக்கிறதோ ஆதி மட்டும்தான். அதனால தான் மங்கைக்கும் ஆதியை ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. இந்த பேச்சு முடிஞ்சு மங்கை வீட்டுக்கு போனதுக்கு அப்புறமா மங்கையோட அப்பா மங்கை கிட்ட வந்து பேசுகிறாரு. தங்கச்சிங்க 2 பேருக்கும் ஒரு நல்ல வரன் வந்திருக்கிறதா சொல்கிறாரு. அதாவது அண்ணன் தம்பி 2 பேரும் மங்கையோட தங்கச்சி 2 பேரையும் கல்யாணம் பண்ணிக்க போகிறதா மங்கை கிட்ட மங்கையோட அப்பா சொல்கிறாரு. இந்த விஷயத்துக்காக மங்கையை வருத்தப்பட வேண்டானோ அவர் கேட்டுக்கிறாரு. மங்கையோட தங்கச்சி நளினி, விமலா இவங்க 2 பேரையும் ஏற்கனவே அந்த பசங்க பார்த்ததாகவும் அவங்கள பார்த்ததுக்கப்புறம் பிடிச்சி போனதுனால தான் இப்போ வந்து பொண்ணு கேட்குறாங்கன்னோ மங்கையோட அப்பா மங்கையோட மனசு வருத்தப்படக்கூடாதுன்னு சொல்கிறாரு. பரவாயில்லப்பா, தங்கச்சிங்க 2 பேருக்கும் நல்ல வரன் அமைஞ்சதில் எனக்கு சந்தோஷம்தான்ப்பா. மாப்பிள்ளைங்க 2 பேரும் எப்படின்னு விசாரிச்சுக்கோங்க. விசாரிச்சுக்கிட்டு நல்லவங்கன்னு தெரிஞ்சதுன்னா உடனடியாக தங்கச்சிங்களோட கல்யாணத்தை நடத்துங்க. நம்ம வீட்லேயும் ஒரு சீக்கிரமாக நல்ல விஷயம் நடக்கட்டும். அவங்க பார்த்துட்டு போன அடுத்த முகூர்த்தத்திலேயே மங்கையோட 2 தங்கச்சிங்களுக்கும் கல்யாணம் நடக்குது. கல்யாணம் நடக்கும்போது கூட ஆதி மங்கைக்கு பக்கத்திலேயே இருந்து நடக்கிற நிகழ்வுகள் ஒவ்வொன்றத்தையும் மங்கை மனக்கண்ணில் பார்க்குற அளவுக்கு விவரமாக சொல்லிக்கிட்டு இருக்கான். என்னப்பா உன்னோட தங்கச்சிங்க கல்யாணம்லாம் முடிஞ்சிடுச்சு, இனிமே இல்லை ஆதி, நான் ஒரு முடிவு பண்ணியிருக்கேன், தயவு செஞ்சு என்னை தப்பாக எடுத்துக்காத. ஏன்பா திடீர்னு இப்படி சொல்கிற, என்ன முடிவு பண்ணியிருக்க? ஆமாம் ஆதி, நான் ஒரு விஷயத்தில் தெளிவாக இருக்கேன். என்னோட 2 கண்களால் இந்த உலகை என்னால் எப்பொழுது காண முடிகிறதோ அப்பொழுது மட்டும்தான் என் திருமணம் என்று
உறுதியாக கூறினாள் மங்கை. நாட்கள் பல நகர ஆரம்பிக்குது. ஆதியும் மங்கையை மாத்துறதுக்கு எவ்வளவோ முயற்சி செய்கிறான். ஆதி தன்னோட தங்கச்சிங்க 2 பேரோட திருமணம் தான் மங்கையோட மனசுல ஏதோ ஒரு மனமாற்றத்தை உருவாக்கியிருக்கு. எப்படியாவது பேசி மங்கையோட மனசை மாத்தியே ஆகணும்னு முயற்சி செய்கிறான். ஒரு பக்கம் மங்கையோட அம்மா அப்பா 2 பேரையும் நேரா பார்த்து மங்கைக்குள்ள பிரச்சனை என்னன்னு அவளோட பிரச்சனை பத்தி அவங்க கிட்ட இருக்கிற டாக்டர்ஸ் கொடுத்த ரிப்போர்ட் எல்லாமும் வாங்கிக்கிட்டு ஒரு டாக்டரை பார்க்கறதுக்கும் போறான். மங்கையோட அப்பா அம்மா மங்கைக்காக வர ஒரு சில வரன்களை எடுத்துட்டு போய் மங்கை கிட்ட பேசும்போது கூட மங்கை சொல்ற ஒரே பதில் அது மட்டும்தான். மங்கையோட அம்மா அப்பா ஒரு நாள் மங்கைய பார்த்து உனக்கு கண் பார்வை கிடைக்க போகுதுனோ விரைவாவே உனக்கு ஒரு ஆப்ரேஷன் செய்ய போறோன்னு மங்கை கிட்டக்க சொல்றாங்க. அதை கேட்ட மங்கைக்கு ரொம்பவே ஆச்சரியமாகவும் சந்தோஷமாகவும் இருக்கு. அடுத்த கொஞ்ச நாள்லயே மங்கைக்கு ஆப்ரேஷனும் நடக்குது, கண் பார்வையும் கிடைச்சிடுது. சில பல வாரங்களுக்கு அப்புறமா ஆதி மங்கையை பார்க்கறதுக்காக வரான். மங்கை ஆதியை பார்க்கறா. ஆதி பார்வையற்றவனாக கையில ஒரு ஊன்றுகோலோட நின்றுட்டு இருக்கான். முதல் முறையா அப்போதான் மங்கை ஆதியை நேர்ல பார்க்கறா. ஆதி, தேவையில்லாத கற்பனையை வளர்த்துக்காத. நான் யாரை கல்யாணம் பண்ணிக்கிறனோ அவரு இந்த உலகத்தை தன்னோட 2 கண்களாலையும் பார்க்கக்கூடியவரா இருக்கணும். அப்படி இந்த உலகத்தை பார்க்குறவரை மட்டும்தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு ஆணித்தனமா சொல்றா. முதல்ல தனக்கு கண் பார்வை வந்தா போதுன்ற ஏக்கம் இப்பொழுது கண் பார்வை உள்ள ஒருத்தவரை மட்டும்தான் கல்யாணம் பண்ணிக்கிறோன்ற எதிர்பார்ப்போட முடியுது. ஆதி பதில் எதுவும் பேசாம தன்னோட வந்த வழியே திரும்ப போறதுக்கு 2 அடி எடுத்து வைக்கிறான். அப்போ பின்னாடியிலிருந்து வேகமா வந்து அவனோட ஊன்றுகோலை புடுங்கி தூக்கி போட்டுட்டு அவனோட வலது கையை எடுத்து தன்னோட தோல்ல வச்சுக்கிறா மங்கை. அது மங்கையோட கைகள் தானே ஆதிக்கு தெரியுது. ரொம்ப ஆச்சரியமாவும் இருக்கு. என்ன நடக்குதுன்னு புரியாம ஆதி கொஞ்சம் குழம்பிய வண்ணம் இருக்காரு. என்ன ஆதி, ஆச்சரியமா இருக்கா? நீ என்ன அதை விட ஆச்சரியப்பட வச்சிட்டியே. ஆமா ஆதி, நடந்த விஷயம் எல்லாம் எனக்கு தாமதமாக தான் தெரிய வந்துச்சு. முன்னாடியே தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா நான் இதுக்கெல்லாம் ஒத்துந்திருக்கவே மாட்டேன். கண் பார்வை உள்ள ஒருத்தரை தான் நான் கல்யாணம் பண்ணிப்பேன்னு சொன்னாலாவது நீ உண்மையை சொல்லுவேன்னு நான் நினைச்சேன். ஆனா அப்ப கூட உண்மையை சொல்லாம என்னோட விருப்பம் தான் முக்கியம்னு நினைச்சு நீ போற. என்னுடைய விருப்பம் ஒரு கண் பார்வை உள்ளவரை தான் கல்யாணம் பண்ணிக்கணும்னு இருந்துச்சுன்னா அது அப்படியே நடக்கட்டும்னு நினைச்சி நீ திரும்பி போறப்பாரு. இந்த மனசு யாருக்கு ஆதி வரும்? உன்னோட கண்ணை நீ எனக்கு கொடுத்து நீ ரொம்ப உயர்ந்த இடத்துக்கு போயிட்ட ஆதி. இனி உன்னோட கண்ணுக்கு கண்ணா உயிருக்கு உயிரா நான் இருப்பேன் ஆதி. உனக்காக நான் இருப்பேன், இந்த மங்கை இருப்பா. ஆதி அவங்க அம்மா அப்பா கிட்ட பேசி மெடிக்கல் ரிப்போர்ட்டை வாங்கின அன்னைக்கே தன்னோட கண்ணை மங்கைக்கு கொடுக்கறதுக்கான எல்லா ஏற்பாடுகளையும் செய்ய தொடங்கிட்டாரு. அதோட முடிவு தான் இது. இதை தொடர்ந்து ஆதியும் மங்கையும் தங்களோட வாழ்க்கைய சந்தோஷமா வாழ தொடங்குறாங்க. இதோட இந்த கதை நிறைவு பெறுது. மேலும் ஒரு சுவாரஸ்யமான கதையுடன் நான் உங்களை மீண்டும் சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் அன்புடன் சகோதரி. நன்றி, வணக்கம். இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா மறக்காம லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க. என்னோட சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.